அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டு தீஸ் கொஸ்டின்ஸ். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிரியா சம்மந்தமானது. லாஸ்ட் ஒரு 2 வாரமாகவே நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்குறோம். ஓகே. குர்திஷ் லெட் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிவ் இன் விச் ஒன் ஆஃப் த செட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்? சிரியா, ஜோர்டன், லெபனன். சிரியா, ஈராக், டர்க்கி. சிரியா, இஸ்ரேல், லெபனன். சிரியா, ஈரான், ஏமன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சிரியா, ஈராக், டர்க்கி. இந்த குர்திஸ்தான் அப்படிங்கிற ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்தன் ஈராக், சிரியா, அந்த டர்க்கி அந்த காமன் ஏரியாவில் உள்ள ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஜோன் தான் குர்திஸ்தான்னு சொல்லுவோம். ஏற்கனவே அந்த குர்திஸ்தான் ரீஜனே தனி நாடெல்லாம் கேட்டு நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது. மிலிட்டன்ஸ் குரூப்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த இப்போ சிரியாவில் நமக்கு தெரியும் மிலிட்டன்ஸ் குரூப்ஸ் வந்து நிறைய சிட்டிஸை வந்து பிடிச்சிட்டாங்க. அண்டு பிரசிடெண்ட் ஆசாதுமே வந்து வெளியில் எஸ்கேப் ஆகிட்டார். பட் இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் முகமது காசி ஜலாலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேபினெட் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னுமே வந்து மிலிட்டன்ஸ் டமாஸ்கஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறமே டமாஸ்கஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, சிரியா கவர்மெண்ட் சைடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிலிட்டன்ட் சைடில் வந்து நாங்கள் நிறைய சிட்டிஸை பிடிச்சிட்டோங்கிற நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. இதில் டர்க்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்தன் சிரியாவில் இந்த குர்திஷ் லெட் ஃபோர்ஸஸ்லேருந்து மன்பீஜ் அப்படிங்கிற சிட்டி வந்து சீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது. அந்த குர்திஷ் லெட் ஃபோர்ஸஸ் வந்து யூஎஸ்ஓடைய சப்போர்ட்டோட இருக்கிற ஃபோர்ஸஸ். ஓகே. ஸோ இது நியூஸில் இருந்தது. தென் ஐஎன்எஸ் டசில் இஸ் எ ஃப்ரைகேட் ஜாயிண்ட்லி டெவலப்டு பை இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், இந்தியா அண்ட் ரஷ்யா, இந்தியா அண்ட் ஸ்வீடன். ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா அண்ட் ரஷ்யா. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ரஷ்யா போயிருந்தார். அங்கே போயிருந்த இடத்துல இது இந்தியா அண்டு ரஷ்யாவுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கொலாபரேஷனில் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் ரஷ்யன் இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷனில் டெவலப் பண்ணது. ஸோ அதை கமிஷன் பண்ணாங்க, அதை ஓப்பன் பண்ணி வச்சார். அந்த ஈவெண்ட் நேற்று நியூஸில் வந்திருந்தது. ஓகே. தென் which one of the following statements is correct? Vice President of India cannot be removed by Parliament until his tenure is over. Okay. Vice President of India can be removed by a resolution of Council of States passed by a majority of all the then members of the Council, and consent of Lok Sabha is not needed. Vice President may be removed from his office by a resolution of the Council of States passed by a majority of all the then members of the Council and agreed to by the House of People. Vice President of India can be removed by the President on the advice of Council of Ministers. Okay. So answer is option C. லோக்சபாவுடைய கன்சர்ன் இல்லாமலையும் பண்ண முடியாது, எந்த கேஸ்லையும் பண்ண முடியாதுன்னா இல்லை, அதனால ஆப்ஷன் ஏ இல்லை. என்னென்னா ராஜ்யசபாவில் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து மெஜாரிட்டியோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபாவில் வந்து அக்ரி பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் இருக்குது. கான்ஸ்டியூஷனும் அதான் டிஃபைன் பண்ணுது. ஏன்னா அவருடைய டென்யூர் வந்து 5 வருஷம். ஓகே. அதுக்கு இடையில ஒன்று அவர் கைப்பட எழுதின ரிசைனேஷன் லெட்டர் எழுதி ரிசைன் பண்ணால் மட்டும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவரை இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக ரெசல்யூஷன் இந்த ப்ராசஸ் மூலமாக அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மெஜாரிட்டி மெம்பர்ஸோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அக்ரி பண்ணணும். அதுவும் அதுக்கான நோட்டீஸ் வந்து ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடியே அதை கொடுத்துருக்கணும். என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா, காங்கிரஸ் லீடர் காக்ரே வந்து பேச விடலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில் ஆரம்பித்து பெரிய வாக்குவாதமாகி அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது வைஸ் பிரசிடென்ட், இவரை வந்து ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நியூஸில் இருந்துச்சு. ஓகே. Our Land, Our Future is the theme of which one of the following conference held recently? United Nations Development Program, COP29 of Climate Change held in Baku, COP of UN Convention to Combat Desertification, UNESCO's Educational and Cultural Conference to Protect Indigenous People. Option C, COP of UN Convention to Combat Desertification. Our Land, Our Future. The COP வந்து 16th session of the COP of the United Nations Convention to Combat Desertification ரியாத்தில் நடக்குது. டிசம்பர் 2லேருந்து 13 வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஓகே. அது ரிலேட்டடாக நியூஸ் போட்டிருந்தாங்க, அதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். Bima Sakhi Yojana is designed to empower women aged between 18 to 70 years old by giving them training to become insurance agents, empower women aged between 18 to 59 years old by giving them insurance security, empower dependent elder population by giving them training to become entrepreneurs. None of these.
ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்னென்னா இந்த பீமா சகி யோஜனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணார். 18லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிற விமனை வந்து எம்பவர் பண்ணுறது தான் என்னுடைய இது. என்னென்னா எல்ஐசி மூலமாக அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இதில் மாதம் அவங்களுக்கான ஒரு சேலரி அப்படிங்கிறது ஒன்று போகும். இன்னொன்று அந்த இன்சூரன்ஸ் அவங்க எடுக்கிறதுல இருக்கிற கமிஷன்ஸும் அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த இந்த வகையான ஒரு உமன் எம்பவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம். ஸோ இது நியூஸில் இருந்துச்சு. தென் ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அது வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380 8489777380. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.